வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? எனக்கு ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பஸ் எப்போ வரும்ன்றது பஸ்ஸை பத்தியே தான் பேசுவான். ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா ரயில் ஏன் லேட்டு, டிரைவர் சரியில்லையா, ட்ராக் சரியில்லையான்னு அதை பத்தி தான் பேசுவான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா நோயை பத்தி தான் பேசுவான் ஒருத்தன். எங்க போனாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறானே தவிர யாராவது வீட்டுக்கு போனா மனுஷத்தன்மையோடு பேசுவதை நாம் இப்பொழுது பார்க்க மறந்ததனால்தான் அது போராட்டமாக தெரிகிறது. சார் ஒண்ணுமில்ல, பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங்ல ஒருத்தன் நிக்கிறான், டவுன் பஸ் நிக்கல சார், நிக்கல, அவன் போறான், விட்டுல அடுத்த பஸ் நிக்க போது அவனுக்கு வந்தது பாருங்க கோபம். என்ன ஆட்சி நடக்குது, என்ன பண்றாரு பிரதமர்? ஏண்டா தாம்பரத்துல ஒரு பஸ் நிக்கலன்னா அவரு என்ன பண்ணுவாரு? அவருக்கே எதுவும் நிக்க மாட்டேங்குது. அடுத்த பஸ் வருது, நிக்கல, என்ன பண்றார் சேர்மன் கேட்கறான். முடிஞ்சு போச்சு. ஒவ்வொன்று நாலாவது பஸ் நிக்குது, ஏறிக்கிறான். அதே பஸ் அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்குது, ஏன்டா கண்ட இடத்துல நிறுத்தி கழுத்து இறக்குறேங்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா போராட்டம் தான். நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளைய என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பதுதான் கையில் இருக்கும் வேணை. வேணைய சோகராகமாக வாசிப்பதும் இனியராகமாக பார்ப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. சொல்ல போனால் மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, ஒவ்வொருவருடைய மனதில் தான் இருக்கிறது. இது நீதிபதி மறுக்க முடியாது. இதை சொன்னவரே அவர்தான். அப்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிப்புமே. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா சில பேரை பார்க்கவே கூடாது சார். ஒருத்தர் ரோட்ல சந்திக்கிறான், என்ன நல்லா இருக்கிறியா, பார்த்து 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷமா நல்லா தான் இருந்தேன். அவன் என்ன பொடி வச்சு பேசுறான் பாருங்க சார். காலையில பூத்து சாயந்தரம் கீழே விழுற பூ கூட எவ்வளவு ஆனந்தமாக பூத்து குலுங்கி மகிழ்ச்சி மனத்தை மனம் பரப்புது சார் எல்லாருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலரு கூட அவ்வளவு ஆனந்தமா இருக்குது, வீசுகிற தென்றலை சுகமாக அனுபவிக்குது. இந்த மனுஷன் தான் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். வாழ்க்கையில சுகத்தை நினைப்போம், மகிழ்ச்சி நினைப்போம். நல்ல விலை மதிக்க முடியாத, கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத கைகளையும் கால்களையும் கண்களையும் காதுகளையும் ஐம்புலன்களையும் தடுத்து படைத்து நம்ம ஆண்டவன் அனுப்பி இருக்கிறானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. சந்தோஷப்படுவோமே. நான் கேட்கிறேன், போராட்டத்தையும் பாடிய பாரதி கூட ஒரு நாள் கூட அழுது பாடிய வரலாறே கிடையாது. ஆனந்தமா பாடினான். வாழ்க்கை என்பது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த நம்ம கையில கிடைத்திருக்கிற அந்த அற்புதத்தை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார். சில பேர் அப்படிதான் இருப்பான். இப்ப நான் 36 வருடம் ஆசிரியராக இருந்தவன். போன வாரம் எங்க பள்ளிக்கூடம் பக்கமா போறேன். கோடிக்கணக்கான மதிப்புடைய கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்தேன் என் காலத்துல. போன வாரம் அந்த பள்ளிக்கூடத்தை கிராஸ் பண்ற ஒரு பையன் வெளியில வர, எப்படா ஸ்கூலுக்கு தானே, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு இன்னும் நல்லா இருக்கு சார்ன்றான். அதுக்காக நான் உட்கார்ந்து வருத்தப்படுறதா? பரவாயில்ல, கெட்டிக்காரமா பேசலான்னு அதை கூட நம்ம சந்தோஷப்படுவோமே. சில வீட்டுக்குள்ள போவாங்களா, வீட்டுக்குள்ள போனா கூட மனைவி என்ன எதிரி மாதிரி பாக்குறான். உன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை கூட நீ எதிரி மாதிரி பார்க்க கத்துக்கிட்டே என்ன வாழ்க்கை நீ வாழற? கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்ல சார். இந்த பக்கம் கேர்ள்ஸ், இந்த பக்கம் பாய்ஸ் சார். தமிழ் முதல் தாளை திருத்தி கையில கொடுக்கிற 95 மார்க் ஒரு பொண்ணு, அதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட் மார்க் அதுதான். ஆனா அழ கண்ணீரும் கம்பளையுமா நிக்குது. ஏண்டா நீதானடா ஃபர்ஸ்ட், எதுக்கு அழற? இந்த 5 எங்க போச்சுன்னு எங்க அம்மா அப்பா அடிப்பாங்க சார். 95 வாங்கியதுக்கு நிறைவில்லை. இந்த பக்கம் பார்க்கற நம்ம கேசவன் கலகலன்னு சிரிக்கிறோம்.
என்னடா கேசவா அந்த 5 என்கிட்ட இருக்குது சார்ன்றான். ஆமா அத 5 வச்சுக்கிட்டு ஏன்டா இதுக்கு சந்தோஷமாடான்னு கேட்டேன். இது எப்படி வந்து தெரியல சார்ன்றான். நான் உண்மையிலே எனக்கு இன்கிரிமெண்ட் வரல, அரியர்ஸ் வரல, பிஎஃப் அப்புறமா கவலைப்பட்டு கிடந்தேன் பாத்தீங்களா. என் கவலையை கூட இன்பமாக மாற்றியவன் நிகழ்வு. அந்த நிகழ்வு எதையும் நம்ம பார்க்கறதெல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னத்தை வாரி போறோம். எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப அதை பத்தி நம்ம அனுபவிக்கணும் சார். அதெல்லாம் பூந்தோட்டம். எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு எவனோ ஒருத்தன் அதை எடுக்க போறான். அதுக்காக நான் எல்லாத்தையும் பாழாக்குன்னு சொல்லல. கொஞ்சமா எடுத்து வைங்க. 75% நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சார். நான் அனுபவிச்சு சொல்றேன். 60 வயசா கஷ்டப்பட்டு சேர்த்தேன். கார் வாங்கினேன் சார். நேற்று டாக்டர் சொல்ற டெய்லி 5 கிலோமீட்டர் நடன்றாரு. நான் அப்பயே வாங்கிடலாம் இந்த காரை. இப்ப ஏன்டா கார் வாங்கணும்? கார் வாங்கலைன்னு வருத்தப்பட்டதை விட வாங்கின பிற்பாடு வருத்தப்படுறேன். வாழ்நாள் பூரா வருத்தத்தை சுமக்கிறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம். சந்தோஷமா இருப்போம், கலகலப்பா இருப்போம். கலகலப்பாக இருக்கிற மனிதனிடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, என்னத்தை நம்ம பேசுறது மட்டும் பயங்கரமா பேசுறோம். நான் கேட்கிறேன், 5 பங்களா இருக்குது, 10 கார் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது. ஏய், நீ படுக்க போறது ஒரே பெட்ரூம், அதுவும் ஒரே பெட்டு, அதுவும் ஒரு ஓரமா. இதுக்கு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? ஏன் போராடுற? இன்னும் சில பேர் இருக்கிறான் தெரியுமா? யாராவது பார்த்து பெரியவங்க கூட சில பேர் வருத்தப்படாதீங்க, நான் இப்படி சொல்றேன்னு. இந்த காலேஜ் பையனை பார்த்து, டேய் நான் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணு இல்ல கஷ்டப்பட்ட, நீ தான் சம்பாதிச்சு வச்சுக்கிற, அவனும் கஷ்டப்படணும்னு ஏன் நினைக்கிற? இல்ல இன்னும் சில பேர், நான் 1947க்கு முன்னாடி எவ்வளவு போராடணும் தெரியுமா? நீ போராடு. அப்ப போராட வேண்டிய அவசியம் இருந்தது. வெள்ளக்காரரை வெளியேற்றணும். அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற வெள்ளக்காரன் போய் வெளியேற்ற என்ன? அதனாலதான் அவன் இங்கிலீஷ்ல மார்க்க வாங்குறது இல்ல. ஏன்னா நீ வெள்ளக்காரனை வெளியேற்றன, நான் இங்கிலீஷ்ல வெளியேற்றணும். போயா சார். எதையுமே சந்தோஷமா பார்க்க பழகிட்டோம்னு வச்சுங்களேன். யாராவது எதில் வந்தாலும் 4 பேர் மகிழ்ச்சியா பேச. சில பேர் பார்த்தேன்னா வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி முழு கண்ணுங்கிறோம். என்னத்தை கொண்டாந்து ஏன் இப்படி பண்ற படுத்துறான் சில பேர். ரொம்ப வருத்தமான அந்த வருத்தத்தையே சுமந்தா வாழ்க்கை சுகமாக இருக்காது. வாழ்க்கை என்பது அருமையான பயணம். என்ன சார், மனுஷன் வந்து ஒரு தேதியை நாம எழுத போறோம், இன்னொரு தேதி இன்னொருத்த எழுத போறோம் இல்ல. அந்த தேதியை எழுதுறதுக்குள்ள நம்ம ஆனந்தமா இருப்போமே, சந்தோஷமா இருப்போமே. எப்ப முடிவு யாருக்குமே எதுவும் தெரியாது. என் அமரர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு செய்தி முடிச்சிட்டேன். சொல்லு நல்ல சொல்லு. உண்மையில அவரை போல ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லைங்க. அவரோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவன். இப்ப அவசரப்பட முடியாது. ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணவன் சார். வாழறதுக்கு வாழறது எப்படின்னு அவர்கிட்ட தான் சார் கத்துக்கணும். குற்றால அருவியில போய் குளிக்க போற முதல் நாள் அங்க பேசிட்டு மறுநாள் அருவியில குளிக்க போற அவரோட கூட படித்தவர்கள் பிர்லா கோளரங்கத்தில் பணிபுரிகிற 2 சயின்டிஸ்ட் அங்க வந்திருக்காங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் நட்பு முறையில் ஒரு ஆள் கேட்டான், ஏய் சாமிநாதா, அறிவு கொட்டல உயரம் அங்க போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்ன எப்படி இருக்கும்னா, எங்க ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கு, நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும். ஏவகணையை கூட மலராக மாற்றுகிற மனம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நீங்க அதை விட பெரிய வேடிக்கை, நானும் அவரும் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறோம். லைன்ஸ் கிளப்ல அந்த ஊருக்கு பிரசிடென்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அமரர் ஊர்தியை வாங்கி கொடுக்கலாம். யாரு? லைன்ஸ் கிளப் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கு நானும் அவரும் போய் பேசிக்கிறோம். இதுக்கு வாழ்த்தி கொடுக்கறதுக்கு. நான் சொன்னேன், எனக்கு வயசு 10, நான் உட்காந்து பேசிட்டு உட்காந்துடுறேன், நீங்க கொடுங்க. ஏன் நீ கெட்டிக்காரன்டா? அவர் பேசினதை இன்னும் மனசுல பசுமையா இருக்குது. அந்த போராட்டமான சூழ்நிலையில எப்படி பூந்தோட்டம் அது மாத்திரா இருப்பாருங்க. இந்த ஊரை நம்பி லைன்ஸ் கிளப் இதை வாங்கிட்டாங்க.
எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். பயன்படுத்தாம விட்டாலும் துரு பிடிச்சிரும். யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. மனசு எப்பயும் தெளிவா இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கம் வழி நல்லா கிடைக்கும். மனசுல குழப்பமா இருந்தா எல்லாமே குழப்பமா தான் அமையும். சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட எவ்வளவு சுவை இருக்குது தெரியுமா? ஒண்ணு வேணாம் சார், எல்லா போராட்டமும் எங்க பூந்தோட்டமா மாறும் தெரியுமா? 1000 கஷ்டங்களை அனுபவிங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது அப்பான்னு ஒரு மழலை கூப்பிட்டா அதுல இருக்கிற ஆனந்தத்துக்கு நிகர் உலகத்துல உண்டா? அது தாத்தான்னு கூப்பிட்டா அதுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு நிகழ்வு ஏதாவது உண்டா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தோன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு புறநானூற்று புலவன் 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்னான். குழந்தைங்கிட்ட கூட பேச மாட்டானே, அவன் சொல்றான். எல்கேஜி சொல்லுது அப்பாவை பார்த்து, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், கிட்ட வராது. பிறந்த போதே டென்ஷனை கத்து கொடுத்துட்டான். சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ள நுழையிறேன், காலையில 10:30 மணி இருக்கும். அப்பா பதறி போய் மாடிப்படி ஏறுறாரு. பையன் 1ஆம் கிளாஸ் படிச்சு ஓரமா கண்ணால பார்த்து சிரிக்கிறான். போகும்போது அவரும் பார்த்துட்டு என்னடா சிரிக்கிற, நக்கல் பண்ற, எங்க போறீங்கன்னா டவர் கிடைக்கல, நான் மாடிக்காவது போகலாம், அங்கேயாவது கிடைக்குமா? நீ எந்த 3வது மாடிக்கு போனா கூட கிடைக்காது. ஏன் நீ செல்போனுக்கு பதிலா டிவி ரிமோட்டை தூக்கின்னு வர்றியா? போன மனுஷன் நின்று சிரிச்சிட்டான். போராடுங்க. என்ன போராட்டம்? நீ என்ன போராட்டம் பண்ணி என்னத்தை பண்ண போற? நான் காந்தி மாதிரி மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ண போறியா? ஒண்ணும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நிறைய பேர் பேசும்போது பாருங்களேன், நான் காலையில எழுந்தனா, பல்ல விளக்கணும்னா, குளிச்சனா, இனிமே பெரிய அடுத்த வேலை செய்யற மாதிரி சொல்றான். இது ஓ வேலைடா, இது நீ செய்ய வேண்டிய வேலைடா. இதுக்கு போய் ஒரு பிரசாதமா ஒரு மீட்டிங் போட்டு நான் என்ன கேட்கிறேன்? ஒண்ணும் கிடையாது. கூட்டி காட்சி கணக்கு போட்டா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருப்போம். அடுத்தவங்க பொருளை எடுக்க வேண்டாம். நம்ம பொருளை நாம உழைச்சு நாமே சாப்பிட்டால் அது ஒரு மன நிறைவை பார்ப்போம். அந்த மன நிறைவு தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்றால் 1947க்கு முன்பு அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது என்றால் அந்த போராட்டத்தின் முடிவு என்ன? சுதந்திரம் என்கிற பூந்தோட்டம் இல்லையா? 8 மணி நேர உழைப்பாளினுடைய போராட்டம் எது? அவன் பெற்று வருகிற ஊதியம் என்கிற பூந்தோட்டம். 10 மாதம் கருவறையிலே சுமந்து கொண்டிருக்கிற தாயினுடைய போராட்டம் குழந்தை என்று பிரசவமாகிற போது அடைகிற பூந்தோட்டம். போராட்டம் என்பது போராட்டமாகவே முடிந்தால் பயனற்றது. போராட்டம் என்பது பூந்தோட்டத்தை முடிகிற பூந்தோட்டத்தை காண்கிற போராட்டமாக இருக்கிற போதுதான் அந்த போராட்டத்துக்கு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்றால் வாழ்க்கை கிடைத்தற்கரிய ஒன்று. ஒன்னே ஒன்று சொல்லி ஒரு செகண்ட்ல நான் முடிச்சிடுறேன். வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே ஏதாவது போடுமா அப்படின்றான். அந்த அம்மா போட்டா வெறுஞ்சோறு எப்படிமா தின்னுவேன், கொஞ்சம் ரசத்தை கொண்டாந்து ஊத்துனா சாப்பிட்டுட்டு சொன்னா அம்மா நாளையில இருந்து கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா போடு. அந்த அம்மா கோபம் வந்துருது. ஏய் கட்டின புருஷன் 25 வருஷமா தின்னுங்கிறான், இது வரைக்கும் என்ன கேட்கல, படப்பா உனக்கு என்ன திமிரு? அம்மா நன்றி கட்டவனா நானு, நன்றி கட்டவனா நானு? நான் கேட்பனா? என் வயிற்றுக்கு சோறு போட்ட தாய நான் கேட்பனா? ஒரு 10 ரூபாய் தரேன், நீயாவது கேள்றான்னு உன் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. வாழ்க்கையில அந்த அம்மாவை சிரிச்சிட்டுது. ஏன்னா வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சிக்கு உரியது என்று பாசிட்டிவா நினைப்போம். எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் வேண்டாம். இருக்கிற வரையில் மகிழ்வாக இருப்போம். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, சில பேரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், சில பேரை பார்க்க ஆச்சரியமா இருக்கும். புலவர் ராமலிங்கத்தை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே தலைப்புல வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் தான் இங்க ரொம்ப நல்லா பேசினாரு, சந்தோஷம். இதே தலைப்பை இப்ப கடலூர்ல போய் பேச சொன்னா இவர் என்ன பண்ணுவார்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். வாழ்க்கையில எதுக்காக போராடுறதுன்னே தெரியாத போராட்டத்துல நாம இருக்கோம். அவருக்கு மாத்திரம் எல்லாமே சோலை மாதிரி காட்சி அளிக்குது. எப்படி சார்?
எதுக்காக நம்ம போராடுவோம் சொல்லுங்க? இந்த வருஷம் அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிற போதே சமச்சீர் கல்வியில இதுவா அதுவான்ற பிரச்சனையில டீச்சர்ஸ் எல்லாம் 3 மாசம் திருவள்ளுவர் படத்தை ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. பசங்களுக்கு ஒரு பாடமும் நடத்தல. திருவள்ளுவரோட ஒட்டிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, திருவள்ளுவர் படத்தை ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? இவன் பாடம் நடத்தினாலே இவன் படிக்க மாட்டான். பாடமும் நடத்தாம 3 மாசம் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கியா டீ ஆத்துறன்ற மாதிரி பாடமே நடத்தாத ஸ்கூலுக்கு 3 மாசம் நம்ம ஃபீஸ் கட்டினோமே, அதுக்காக நம்ம போராடுறதா? இதுக்காக அப்பெல்லாம் பையன் கொஞ்சம் தெளிவா இருந்தான். இதுக்காக போராடுறதான்னு யோசிச்சு முடியறதுக்குள்ள பால் விலை ஏறிடுச்சு, பஸ் விலை ஏறிடுச்சு, நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம அதுக்காக போராடுவதான்னு யோசிச்சு முடியறதுக்குள்ள தானே புயல் வந்து நம்ம எல்லாரையும் சாச்சிட்டு போய் எந்த விஷயத்துக்காக வாழ்க்கையில போராட்டத்தை பதிவு செய்வது என்பதே போராட்டமா இருக்கிற போது இங்கே இருக்கிற ஒரு ஞான குருவுக்கு எதை பார்த்தாலும் சந்தோஷமான பூந்தோட்டமாக இருக்கிறதே. எப்படி சார்? எப்படி அவர் வேணா ஜென் குருவா இருக்கலாம், நாங்க எல்லாரும் ஜென் குருவா இருக்க முடியாதே. ஒரு இதுல கவிதை வேற, நேற்று வாழ்க்கை உடைந்த பானை, இன்றைக்கு மதில் மேல் பூனை, நாளை கையில் உள்ள வீணை. இவர் தான் டி ராஜேந்திரோட தம்பி. தெரியாம தான் கேக்குறேன். எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம சுத்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கா. எதையும் ஈஸியா எடுத்துக்கணும். நீங்க சொல்லிடுவீங்க உங்களுக்கு என்ன, ஒரு பையன் வந்து 5 மார்க் தான் வச்சிருந்தான், அவன் பேர் என்ன? கேசவன். கேசவன் அது பேரோட வேற குறிப்போட கேசவன் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. 5 மார்க் வச்சுட்டு கேசவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. ஏன்? உங்க ஸ்டூடெண்ட் வேற எப்படி இருப்பான்? பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு பாடலியா? பாடினா. பாரதியினுடைய பாடலிலே மகிழ்ச்சி இருந்தது, பாரதியினுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருந்ததுன்றதான தமிழர்களான நாம் கேட்க வேண்டிய கேள்வி. எத்தனை பெரிய போராட்டத்தை அந்த படைப்பாளிக்கு இந்த படைப்பு சமூகம் கொடுத்ததுன்றதை நம்ம யோசிக்க வேண்டாமா? அதே பாரதி தான் சொன்னா, பராசக்தி இப்படி உப்புக்கும் புளிக்கும் என்னை நீ வேதனைப்பட வைத்தால் நான் நாத்திகனாக மாறிவிடுவேன்னு ஒரு மகாகவியை எழுத வச்சோமே. அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த போராட்டங்களை பார்த்து விட்டு அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா தான் இருந்தது நம்ம பேசிட முடியுமா? ஒவ்வொரு படைப்பாளிக்குமான வாழ்க்கை என்பது நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஒரு ரெகக்னிஷன் கிடைப்பதற்காக எப்படி போராட வேண்டியிருக்கிறது. வின்சென்ட் வான் கோ பற்றி நடுவர் சொன்னார் என்ற ஓவியனை பற்றி, அந்த மரங்களை வரைந்த ஓவியன். வான் கோவினுடைய ஓவியத்தை இன்னைக்கு யாராவது இந்த உலகத்துல வச்சிருந்தான்னா அவன் பில் கேட்ஸ் மாதிரி பணக்காரன் அர்த்தம். ஏன்னா வான் கோவினுடைய ஒரு ஓவியமே கூட $1 மில்லியன் மதிப்பு கொண்டது. ஆனால் அந்த வான் கோ வாழ்ந்த காலத்திலே அவனுடைய ஓவியம் ஒன்று கூட விற்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு ஓவியம் கூட விற்கல. நடு தெருவில் நின்னா ஒரே ஒரு பெண், ஒரு மோசமான தொழில் செய்கிற ஒரு பெண் தான் அவனுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தா. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் வான் கோ உட்கார்ந்து இருக்கிற போது அந்த பெண்ணை கேட்டா, நான் எல்லாரும் இந்த சமூகம் என்னை காரி துப்புகிறது, நீ மாத்திரம் எப்படி எனக்கு ஏதோ ஒரு ஆதரவை கொடுக்கிறேன்னு அந்த பெண் கிட்ட சொன்னானா. அந்த பெண்ணு ஜாலியா ஒரு பதில் சொன்னா, ஏன் தெரியுமா, உன்னுடைய காது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அந்த பெண். வான் கோ தன்னுடைய வீட்டுக்கு போய் அவன் உபயோகப்படுத்துகிற ஒரு கத்தையால் தன்னுடைய காதை அறுத்து அந்த பெண்ணுக்கு பரிசா கொடுத்தான். எக்ஸென்ட்ரிசிட்டியினுடைய உச்ச கட்டம். ஆனால் அவனை அந்த எல்லைக்கு துரத்தியது இந்த சமூகம் அவனுக்கு கொடுத்த நிராகரிப்பு. ஒரு படைப்பாளிக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பேச்சாளருடைய வாழ்க்கை என்ன அவ்வளவு எளிதானதா? நடுவர் இன்றைக்கு தமிழர்களினுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நான் ஆரம்ப காலங்களில் வெறும் பஸ் சார்ஜ் 25 ரூபாய் கூட கொடுக்காம ஏமாற்றின ஆர்கனைசர்ஸ் நமக்கு தெரியாதா? அவருடைய குழந்தைகள் பதான்லாம் ஒன்னும் அர்த்தம் இல்லம்மா. அனுபவம் பேசுகிறது. ஒரு நாளாவது
அவருடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருந்த போது அவரை பார்த்து, அப்பா உலகத்துல எல்லாரும் 10 மணிக்கு போய் 5 மணிக்கு வராங்களே, நீங்க ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் கிளம்பி நடுராத்திரி வரீங்களே, ஏன்பான்னு கேட்காமலா இருந்திருக்கும்? என்றைக்காவது தூர தூர இடங்களில் பயணம் செய்கிற போது என்னத்துக்காக என்ன கழுதைக்கு இப்படி கஷ்டப்படுறோன்ற கேள்வி தோன்றாத பேச்சாளர் இருக்க முடியுமா? ஒரு ரெகக்னிஷன் கிடைப்பதற்கு கஷ்டம், அந்த ரெகக்னிஷன் கிடைச்சிட்டா அதை தங்க வைத்துக் கொள்வது அதை விட கஷ்டம். அது கையிலே இருக்கிற போது கைத்தட்டலுக்காக பேசுவதா, கலை வடிவங்களை மேம்பாடு செய்வதற்காக பேசுவதா என்ற போராட்டம் நிரந்தரம். எந்த படைப்பாளிக்கும் இருக்கிற கஷ்டம் இது. சென்னையில இருக்கிற மின்ட்னு ஒரு தெரு இருக்குல்ல, அந்த தங்கசாலை தெருவில் எப்ப நான் கடந்து போனாலும் புதுமைப்பித்தனை நினைத்துக் கொள்வேன். அந்த இடத்துலதான் ஒரு மேன்ஷன்ல அவர் இருந்தார். தமிழ்நாட்டினுடைய மறுக்கவே முடியாத மகத்தான படைப்பாளிகளில் தலைமையிடம் அவருக்குத்தான். ஆனால் அதே புதுமைப்பித்தன் தான் அந்த மேன்ஷன்ல ஒரு நாள் இரவு ராத்திரி அழுது கொண்டே தன் மனைவிக்கு கடிதம் எழுதினார். ஏன்னா அவங்க மனைவிட்ட இருந்து அவருக்கு லெட்டர் வந்திருக்கு, நம்முடைய குழந்தை, நம்முடைய பெண் இறந்து விட்டாள்னு லெட்டர் வந்திருக்கு. ஊருக்கு போறதுக்கு காசு இல்லாம கமலா கவலைப்படாதே, காலம் நமக்கு எப்படியும் வழிகாட்டும்னு கண்ணீரோடு கடிதம் எழுதின புதுமைப்பித்தனை சென்னையினுடைய தங்கசாலை தெருவில் எப்போது நடந்தாலும் நான் நினைத்துக் கொள்ளுவேன். படைப்பாளிகளினுடைய வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லையா? அந்த போராட்டத்தில் இருந்துதான் அவர்களுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் புறப்பட்டு வந்தன என்பது வேற விஷயம். ஆனா அவங்க வாழ்க்கை போராட்டமா இல்லையா? சரி, என்ன கஷ்டம் நமக்குன்னா, போன தலைமுறை வாழ்க்கையை பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கல. அதுதான் நமக்கு பிரச்சனை. என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பான்னு ஒரு குழந்தை சொல்லும் போது வாழ்க்கை பூந்தோட்டமா மாறலையான்னு புலவர் கேட்டார். உண்மை மாறுகிறது. அடுத்த கேள்வியா பையன் சொல்றானே, நான் கணக்குல மார்க் சரியா வாங்கலன்னு மிஸ் உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லி இருக்குப்பான்னு, உடனே பூந்தோட்டம் கடகடன்னு கருகுது இல்ல? எல்லாமே சிக்கலா இருக்கு. என்ன பிரச்சனை? நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம். என்னுடைய அப்பா, அவருக்கு வீட்டுல சத்தம் இருந்தாலே பிடிக்காது, சத்தமே வரக்கூடாது. அவர் அப்பெல்லாம் இந்த குழால தண்ணி எல்லாம் கொட்டாது, பக்கெட்ல தண்ணியை பிடிச்சு அப்படி வைக்கணும். அப்படி வைக்கிற போது அந்த வாளியோட பிடி இருக்கு இல்லையா, இந்த வாளியோட பிடி அப்படி டொப்புன்னு போட்டா ஒரு சின்ன சத்தம் வரல, டொப்புன்னு, அது பிடிக்காது அவருக்கு. அத அப்படி வச்சு அப்படி கீழே வைக்கணும், சத்தம் இல்லாம. அவரு சொல்லி நாங்களும் செஞ்சிருக்கோம். இப்படித்தான் குழந்தைகளை வளர்ப்பது என்பது சுலபமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பது என்பது 7 மணிக்கு தான் சார் என் பொண்ணு எழுந்துக்கிறா. 7 மணிக்கு எழுந்துக்கிறா. அவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, 7 மணிக்கு எழுந்து 7:05க்கு போர் அடிக்குதுன்றா, என்ன செய்யறது? 7:05 தான் இருக்கு. எந்த வீட்லயாவது 14 நிமிஷத்துக்கு மேல ஒரு சேனலை மாத்தாம எந்த குழந்தையா டிவி பாக்குதா? 14 நிமிஷம்ன்றது உயர்ந்தபட்சம். எல்லா விஷயத்திலும் சலிப்புறுகிற ஒரு தலைமுறை பிள்ளைகளை வளர்ப்பது என்பது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. வீடுகளிலே நடக்கிற விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. சென்ற தலைமுறையில் அம்மா பொண்ணை கூட்ட, ஏமா இன்னைக்கு இந்த வேலையை நீ செய்யணும், அந்த பொண்ணு அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனோம். இன்னைக்கு ஏமா இன்னைக்கு வேலைக்காரம்மா வரலம்மா, ஒரு நாள் பாத்திரத்தை விளக்கி கொடுமான்னா, நான் பல்லு விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம் எல்லாம் விளக்க மாட்டேன்னு பிள்ளைகள் பேசுகிறார்கள். எப்படி சார் பேரண்டா இருக்கிறது இன்னைக்கு? கண்டிப்பா இருப்பீங்களா? கனிவா இருப்பீங்களா? நீங்க பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பள்ளியில இருந்து சொல்லி அனுப்புறாங்க, யாராவது சைக்கியாட்ரிஸ்ட் கூட்டிட்டு போங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட் போனா அந்த அம்மா உடனே சொல்லுது, கண்டிப்பும் கனிவும் சேர்த்து நீங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். இல்ல எவ்வளவு ஸ்பூன் கண்டிப்பு, எவ்வளவு ஸ்பூன் கனிவுன்ற ரெசிபியை எந்த கழுதையும் நமக்கு சொல்றது இல்லையே. நல்ல பெற்றோர்களாக இருப்பது எப்படி? பிள்ளைகளை அதிகமாக மார்க் வாங்க வைக்கிற பெற்றோர்களா நம்ம இருக்கோம்னாக்க, நீங்க ரொம்ப ஹாரஸ் பண்றீங்க பசங்களான்றாங்க. சரி, எக்கேடும் கேட்டு போ, படிச்சா படி, படிக்கலன்னா விடு அப்படின்னா, நீலாம் ஒரு பெற்றோரா? பிள்ளைகளை இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுடு, என்னத்த செய்யறது? நல்ல பெற்றோர் என்பது என்ற இலக்கை நோக்கி நாம் போகிறோம். ஆனால் காணல் நீர் பாலைவனத்தில் இருப்பது மாதிரி இது எங்க இருக்குன்னு தெரியாம தவிக்கிறோமே, இது நமக்கு போராட்டம் இல்லையா? பெற்றோர்களா இருப்பது என்பது எனக்கு எவ்வளவு பெரிய சேலஞ்ச், யோசிச்சு பாருங்க. சரி, அலுவலக பணி, நேற்றைக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போறதுன்னா நிதானமா வெத்தலை பாக்கு போட்டு 10 மணிக்கு ஆபீஸ் போலாம், 5 மணிக்கு தான் கிளம்பி வந்துடலாம். இன்றைக்கு
அலுவலகங்கள் என்பது நவீன சிறைச்சாலைகள் இல்லையா இன்னைக்கு? ஒவ்வொரு ஆபீஸ்லயும் கேக்குறா சார், சில பேரை கூப்பிட்டு சேல்ஸ் டார்கெட் இவ்வளவு உனக்கு, நீ ஏன் அச்சீவ் பண்ணலாத? அவன் உடனே ஒரு படம் போட்டு விளக்கணும் சேல்ஸ் டார்கெட்டை ஏன் அச்சீவ் பண்ணலன்னு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த டார்கெட்டை நான் கொடுத்தேன், நீயே எனக்கு கொடுத்து நான் அதை ஏன் அச்சீவ் பண்ணலன்னு என்னையே சொல்ல வைக்கிறியே, என்ன கொடுமை சரவணாதுன்னு அவன் நினைக்கிறான். இன்றைய அலுவலகங்கள் என்பது அலுவலகத்துக்கு வெளியிலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்மை மறக்கடிக்கிற நவீன சித்திரவதை சாலைகளாக இருக்கின்றன. இது போராட்டம் இல்லையா? சாப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களுடைய சம்பளங்கள் தான் நமக்கு தெரிகிறது. சாப்பாடு கூட இல்லாத அவர்களுடைய உழைக்கும் நேரங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதா? சரி, வீட்டுக்கு வாங்க. உறவுகளை அணுகுவது கண்ணாடி பாத்திரத்தை கையாளுவது மாதிரி ஜாக்கிரதையா செய்ய வேண்டியிருக்கு. எந்த உறவையும் you can't take it for granted. நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம உறவுக்காரன் தானே, நம்ம மாமன் தானே, மச்சான் தானே. சென்ற தலைமுறையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் எச்சரிக்கையா இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையிலும் எச்சரிக்கை இருக்கணும், இல்லாட்டா உறவுகள் தகர்த்து போகின்றன. எந்த விஷயத்தையும் நிதானமாக அணுக முடியாதபடி வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், நேற்றைய தலைமுறையினர் எளிமையிலே சுகத்தை அனுபவித்தார்கள், இன்றைக்கு பிரம்மாண்டத்திலே தொலைந்தவர்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் வாழ்க்கையை பார்க்கிற பார்வை முக்கியம்னு புலவர் சொன்னார், ஒத்துக்கிறேன். நான் சரியாத்தான் பார்க்கிறேன். எதிரில் இருக்கிறவன் அத்தனை பேரும் ராங் சைட்ல வந்தா நான் எப்படி பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அரசியல், சமூகம், ஆன்மீகம், உறவு, அலுவலகம், பிள்ளை வளர்ப்பு, ஒவ்வொன்றிலும் பிரச்சனைகள் மலிந்து விட்ட பிறகு வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் என்று சொல்லுவது வலிந்து சொல்லுகிற ஒரு பொய். புலவர் உண்மையை நாங்கள் ஜீரணித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு நடுவே பூந்தோட்டங்கள் சில சமயத்திலே ஒயாசிஸ் மாதிரி, பாலைவன சோலை மாதிரி தென்படுகிறதே தவிர வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் என்று சொன்ன அபார கற்பனை திறனுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம் சார். நாங்கெல்லாம் சார் 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க குடும்பம் அவன் பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவான் சார். சில பேர் இருக்கான், இன்னும் 5 வருஷத்துல பாருங்க என் இடமே வேற, நான் வேற மாதிரி. இதையே அவன் 10 வருஷமா சொல்லின்னு இருக்கான். அதாவது இறந்த காலத்திலேயே இருப்பார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்திலேயே இருப்பார்கள். நடந்த காலத்தில் இருப்பதுதான் உண்மையிலேயே இன்பம். எப்போ துன்பம் வரும் தெரியுமா? நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற பொழுதுதான் துன்பம் வரும். இந்த கொரோனான்றது துன்பம், பெரிய துன்பம் இல்லையா? அது கூட துன்பம் இல்லைங்க, நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கலாம். இந்த கொரோனால இருந்த 2 வருஷத்துல வாட்ஸ்அப்ல நிறைய டாக்டருங்க ஆயிட்டானுங்க. அம்மா அள்ளி விடுறான் சார். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருக்கு, 50 வயசுக்கு மேல நிறைய பேர் குளிக்கிற ரூம்ல மாரடைப்பால் மரணம் அடைகிறார்கள், ஏன் அப்படின்னு டாபிக் போட்டு விட்டான். இப்போ நான் வாட்ஸ்அப்ல வர்றது நிறைய நம்புறது இல்லை, இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு. இந்த குளிக்கும் போது வேற ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுறான். நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறவன், படிச்சு தான் பார்ப்போமேன்னு படித்தேன். அதை அவன் பேசியிருக்கான் சார். 50 வயசுக்கு மேலே நீங்கள் குளிக்க போகும்பொழுது தண்ணியை எடுத்து உடனே தலையில் ஊற்றிக்காதீங்க. ஏன்னா தலையில் ஊற்றிங்கன்னா ரத்தம் கிடுகிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும். எப்படி குளிக்கணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னால தண்ணியை காலில் ஊற்றுங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சார் அதை நம்பல, ஆனாலும் வயசு 50 ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நான் இப்போ பாத்ரூம் போனால் ஷவரை திருப்பி ஜாலியாக குளிச்சுட்டு வரவேன் சார், 10 நிமிஷத்தில் வெளில வந்துடுவேன். இப்போ அரை விட அது காலில் ஊற்றி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறுற அளவுக்கு, அதாவது நம்ம அப்படியே ஆற்றிடுவானுங்க. இதெல்லாமே பெரிய துன்பம் தான். இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா சார்? ஆஃபீஸுக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி ஒர்க் அட் ஹோம்ல இருந்ததா? இல்லை. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படி தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்களெல்லாம்
சில சமயம் ரொம்ப ஜாலியான ஆளுங்கன்னு நினைப்போம். இல்லை சார், உண்மையிலேயே வீட்டில் உட்காந்து வேலை செய்கிற கஷ்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னன்னா, ஆஃபீஸுக்கு போயிட்டோம் வச்சுங்க சார், ஒரு 10 ஹவர் வெளியில் சுதந்திரமாக இருக்கலாம் சார். அம்மா ஒய்ஃபு பிரச்சனையே இல்லை, நினைச்சது பேசலாம். சரியா? வீட்டில் முடிய முடியாதுல்ல. இது ஒர்க் அட் ஹோம்ல எனக்கும் வந்து மாட்டுச்சு. எங்க ஆஃபீஸில் ஐயோ நம்ம மட்டும் அவஸ்தை இருக்கு பார் சார். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு, வீட்டில் ஒரு சின்ன வீடு தானே, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன். என் ஒய்ஃபு நடந்துங்கன்னே சொல்கிறா, எல்லாத்துலையும் ஒரு திருட்டுத்தனம் உனக்குன்னா. ஓப்பன் பண்ணால் என்னோட ஹெச்ஓடி, என் ஹெச்ஓடி கொஞ்சம் அழகாக இருப்பாங்க சார். இவ என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டு ஸ்க்ரீன்ல எங்க ஹெச்ஓடியை பார்த்துட்டான். அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இப்படி வந்து முன்னால் நின்றுட்டான். இது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைகையிலே கேட்குறா, இது யாரு? நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துன்னு இருக்கேன். சொல்ல முடியாது. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. வாட் இஸ் மோகன் சுந்தரம், எனி ப்ராப்ளம் இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு 6 ஹவர் முடித்தேன். முடித்த உடனே என் ஒய்ஃப் கேட்டாங்க, யாரோ ஒரு பொம்பளை பேசுகிறா, சிரிச்சு பல்லெல்லாம் காமிச்சின்னு பதில் சொல்கிற, நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உருன்னு பதில் சொல்கிறியேன்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா மாதமான 1 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குது, அதனால் சிரிச்சு பேசுகிறேன். அந்த 1 லட்சத்தை முழுசாக நீ வாங்கிக்கிற, உங்ககிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியும்? இல்லைங்க, சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ ஆஃபீஸில் வந்து டை கட்டி யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, வேலையை விட்டு எடுத்துருவானுங்களோன்னு. அன்றைக்கி உட்காந்தே இருக்கேன், ஒரு 6 அடியில் ஒருத்தன் டை கட்டி நின்றுதான். எழுந்துட்டேன், வணக்கம் சார்னா. அவன் என்ன விட பவ்யமாக வணக்கம் சார்னா. இனியே நம்மளுக்கு பவ்யமாக வணக்கம் சொல்கிறான்னு பார்த்தேன். நீங்கள் அப்படின்னா எனக்கு என்னன்னா, கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து எவனா செக்கிங்க்கு வந்திருக்கான்னு நினச்சேன், வேலையை விட்டு எடுத்துருவானுங்களேன்னு. அவன் சொன்னான், இல்லை சார் நான் இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்துருக்கிறேன் அப்படின்னா. போயா அப்படின்னா, சம்பளமே ப்ரீமியம் லெவலில் தான் வந்து நிற்குது இப்போ. என்னது சார், கொரோனா துன்பம் தானே. நான் அப்பப்போ இன்பம் துன்பம் சொல்லிக்கினே இருப்பேன். ஏன்? டாபிக்ல இருக்கேன்னு அர்த்தம். கொரோனா துன்பம் தானே. என் ஃப்ரெண்டை கேளுங்க, டே அதை விட இன்பம் எதுவுமே இல்லைன்னா. ஆச்சரியமா போச்சு. அவனுக்கு கொரோனா வந்தது சார். ஃபோன் பண்ணி சொன்னேன், டே பார்த்துக்கிட்ட, எல்லாரும் சொல்லுவாங்களா, அட்வைஸில் அள்ளி விடலாம்ல, பார்த்துக்கோ, ஜாகிரதை, தனிமையாக இரு, வீட்டில் கூட யாரோடையும் பேசாத, ஒரே ரூமில் இரு, வேணும்னா சிஸ்டத்தை உள்ளே எடுத்தும்போ, மியூசிக் கேளு, புக்கு படி, இளையராஜா துணை இருப்பார். நான் அந்த தெருப்பக்கமே போகல, ஒட்டிக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளி விட்டேன். அவன், நீ யாரடா, இதை விட சுகம் எதுவுமே இல்லைடா. நான் சொன்னேன், என்னடா கொரோனா வந்துருக்குது, வீட்லயே 14 நாள் உள்ள ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க, இதை விட சுகம். ஆமாடா, யாரும் தேவையில்லாம என்கிட்ட பேசுறது இல்லை, ஒய்ஃப் உள்பட. நான் சுகம். அதுவும் இல்லாம கதவுக்கு உள்ள இருந்து நான் எது கேட்டாலும் 2வது நிமிஷம் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு காப்பி கேட்டா 1/2 ஹவர் 1 ஹவர் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசல் வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன், நானே வந்து எடுத்துக்குவான்னு, நானே வெளியில் வந்து எடுத்துக்குவான்னு. அதுக்கு பயந்து விழுந்து வேலை செய்கிறாங்கடா. இதை விட சுகம் எதுவும் இல்லைன்னா அதுதான். அவ்வளோ துன்பத்திலையும் அவன் இன்பத்தை பார்த்தா பாருங்க சார். உண்மையாதான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது, துன்பம் மறந்துடுது. பாரதி சொன்ன வார்த்தை. பாரதி உண்மையிலே அப்படிதான் இருந்தான். காலையில் சாப்பாடு இல்லை பாரதிக்கு, வீட்டு வாடகை செலுத்த முடியல, ஏழ்மை, ஆனால் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு. அதுதான் துன்பம் மறந்துடு சார். துன்பத்தில் வந்து நிறைய, நான் ஒரு கட்டுரை படித்த ஒரு டாக்டர் எழுதியிருந்தாரு. என்னன்னா, உங்க மனசு துன்பம் ஆயிடுச்சு, உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனசை காயப்படுத்துபவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை 8 முதல் 10 மாதம் வரை எடுத்துக்கொள்கிறது. ஆய்வு கட்டுற, அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும் சார். 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ எங்கள் மாமனாரை நினைச்சா கூட பிபி ஏறும். நம்மளால மன்னிக்கவே முடியல.
தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பாரு, அந்த கோபம் இன்னும் அடங்கல. இந்த கொரோனா அவருக்குள்ள வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்காரு மாப்பிள்ளை, கொரோனான்னு உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவரு உஷாராயிட்டாரு, இவன் வேற எதுக்கும் திட்டம் போடுறான்னு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பார்த்துக்கிறேன்ட்டாரு, நல்லாயிட்டாரு. சார் துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணா இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னான் பாருங்க, நன்றாற்றலும் தவறுண்டாம். இப்போ அப்படிதான் இருக்கு. யாருக்காவது சேவை செய்யணும்னா கூட கஷ்டம், அதுலயே நமக்கு துன்பம் வரும். நீங்க சேவை செய்யறது பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்றது நன்மை நினைச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். இப்ப என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில எங்கேயாவது பார்த்தா சார் உங்க நிகழ்ச்சியை நாங்க யூடியூப்ல பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமா இருக்கும். எது துன்பம்? சிலவற்றை இப்படிலாம் இருக்கு, இன்பத்திலே துன்பம் இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம், சில சமயம் அதுவே நமக்கு துன்பமா மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரை ஹவருக்கு முன்னால போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, நான் அரை ஹவருக்கு முன்னால போயிடுவேன். அது என்னோட கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரை ஹவருக்கு முன்னால, என் ட்ரெயின் வர்றதுக்கு அரை ஹவருக்கு முன்னால ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார், அவர் தெரியல, மப்பியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்ச ஒரு அக்கௌண்ட் நினச்சிட்டு இந்த வணக்கம் சார்ண்ணா ஊருக்கா அப்படின்னா. ஆமாம் சார். என்ன ட்ரெயின்னாரு, தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரை இருக்கே சார், வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவரு அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார் உள்ள. பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். என்னை பார்த்து சிரிச்சான். அவனுக்கு என்னன்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்டம் மாட்டேன்னு. நான் அவனை பார்த்து நீங்க அப்படின்னு தண்டவாளத்தை தான் சார் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்க அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்து புஷ்னு வந்துட்டாங்க. அப்புறம் ஓ இப்போ பிளாட்ஃபார்த்தில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களாண்ணா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், டிஸ்சார்ஜ் பண்ணார். நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்கன்னா எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காக அந்த பையனை போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்கோ, உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை ஹவர் பேசினாங்க சார். பேசி திருப்பியும் நான் போல ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸ், ஒரு எஸ்ஐ, எல்லாம் கையில் துப்பாக்கி வேற வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு உங்கள் பேக் கொடுங்க சார், நான் எத்தனை வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னல் ஓரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்கு. ஒரு நல்லது செய்தா துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில், இந்த சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம். ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்கு. நான் வந்து ஒரு தொண்டு உள்ளமா அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட் எல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெரியவர் இங்கே வாங்கினார். எப்பவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ஒன்று தான் கிடைக்கும் அங்கே.
ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் சொன்னார், தம்பி நீ என்ன உங்கள் இஷ்டமாக வர, நல்லா இருக்கு, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம், ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடையே தங்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம், ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார், உண்மையாக சார் நாம் அனுபவிச்சிருக்கேன் சார். அன்றைக்கி எத்திராத்தி காலேஜ் வழியாக வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மா ஆச்சுன்னு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜ் லைப்ரரி கார்டு, அதை பற்றி அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் வேணா ஃபோன் போயிடுச்சா கவலையப்படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார் உங்கள் பேக்கை யாரோ பிடின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போயிருந்தேன் சார், கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவரு, அவன் பிடிங்க போன யாரு, உன் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் பண்ண, இருமா உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கூட்டுக்கலவானீங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். ஓ சொல்லு கூட யாரு அப்படின். சார் இல்லை சார் உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் சார். நான் அப்படின்னா அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு, இப்போ இவனுங்க கூட்டமே இப்படிதான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார், உண்மையாக சொல்லியா, இதே ஒரு கேள்வி பேகை கூட்டின்னு போயிருந்தா கூட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குனாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமான்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டுன்னு வந்தது. மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும், எல்லாமே அப்படிதான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? ரெண்டு உதாரணம் என் வாழ்க்கையில இருந்து சொல்றேன் சார். நீங்க நிறைய பேர் பிளேன்ல போயிருப்பீங்க. பிளேன்ல போறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும். ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் யூஎஸ், சுகம். ஆனா அது சுகம்தான், அது துன்பமா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க உட்கார்ற இடத்தை பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிசினஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவா இந்த போர்டிங் கார்டு வாங்குற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டு விண்டோ சீட்டு விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்கு சார், அதுல உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறி கோயின் வரலாம், அவ்வளோ இரிட்டேஷனு. ஏன்னா நம்ம ராசி 2 பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில எவன் கையை வைக்குதுன்னு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, ஐல் சீட்டு, அதுல உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான். நம்ம எழுந்து இடம் விடணும். அங்கே அப்படியே ஒதுங்க முடியாது. ஏன்னா எக்கனாமி சீட்டில் சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின பாரு எக்ஸ்கியூஸ் மீன்னு ரணவேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. நோ சார் ஆல்ரெடி ஆன்லைனில் புக். விண்டோ சீட் ப்ளீஸ், எங்கி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சா படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள்.
நமக்கு இவ்வளவு இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். காலை நீட்டி அபான்னு உட்கார்ந்தேன். கிடுகிடியும் ஒரு ஏரோஸ்டல் வந்தது என்கிட்ட. குருஜி தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் சீட் சார் அப்படின்ச்சு. என்னது, நான் இல்லை தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா இதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சதுங்க. சார் இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்றது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஆனால் நான் தெரியாத வார்த்தைகளே இல்லை. என் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், இது எல்லா உசுரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி, சார் உண்மையே ஏன்னாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாம அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டல் கிடுகிடு நம்பி வந்து வச்சுக்கலாம், பயமா இருக்கும் திறக்க சொல்லுமோன்னு. அந்த அந்த லண்டன்ல இறங்கணும் சார், இறங்கணும் அபாடான்னு இருந்தது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்னைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்க தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்க, நம்ம தமிழ் பேப்பருங்கள 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம். அது ஒன்று. ரெண்டாவது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் தேடு, போலீஸ் தேடுது. அது கண்டிப்பா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியா இருக்கான். சார் உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சது 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், என் ஒய்ஃப் உண்மைன்னு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க வந்து என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டோவை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன். நானே, பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன். 85,000 ரூபாய் நஷ்டம் சார். 85,000 ரூபாய் என் பணம் நஷ்டம். துன்பம்னா இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்கு. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும். 85,000 ரூபாய் எப்போ ஒன்றாலும் சம்பாதிக்கலாம். போட விட்ட நீங்கள் எல்லாரும், எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது. பெரிய கிலோ அது. எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசங்க மிஷர் வந்து அவருக்கு என்ன தெரியுது பார்த்துக்கிட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப். என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவரு இன்னும் அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க. ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்கு. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்கு. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பிச்சா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்க சீட்டு கட்டலையா அப்படின்னு சைலண்ட் ஆயிடுவா. எல்லாமே அப்படிதாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹரிஷ் வந்து அவங்க அம்மாவையும் சகோதரியவும் அவங்க மனைவியவும் சகோதரியவும் கூடவே கூட்டு வந்துட்டார். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம என்ன பேசினாலும் அவங்க கை தட்டுவாங்க. கை தட்டி தானேங்க ஆகணும், சொல்லி தான் கூட்டு வந்திருப்பார். நான் முத புத்தக கண்காட்சியில் பேசுகிறேன், கை தட்டிடணும். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, கை தட்டினா நீங்கள் பட்டுப்புடவை வாங்கி தரணும். அப்படி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு கூட அவங்க வந்திருக்கலாம். அதனால அவர் பேச பேச அவங்க கை தட்டி விட்டாங்க, நீங்களும் அதை அப்படியே பின்பற்றிட்டீங்க. அஷ்ரப் சாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவருடைய அந்த திருக்குறள், வள்ளுவர் குறள் குடும்பமே இங்கே வந்துட்டாங்க. அவர் வந்ததுலேருந்து அவர் திரும்பினா கை தட்டுறாங்க, அவர் எந்திரிச்சா கை தட்டினாங்க. ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வேற வாங்கி வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் பேசினாலும் கை தட்டுறதுக்கு ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன்.
கிட்டத்தட்ட 15-16 மணி நேரம் நான் பயணம் செய்து வந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் இவங்க ஆள் கூட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சா நானும் எங்கள் ஊர்ல இருந்து கொஞ்சம் வேற கூட்டு வந்திருப்பேன். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. உன் பேச்சை உள்ளூரில் கேட்குறதே பெரிய பாடு. இதில் நாங்கள் ரயில் ஏறி வேற வந்து சென்னையில் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சென்னை எப்போதுமே வந்தவர்களை வாழ வைக்கிற ஒரு ஊர் என்கின்ற காரணத்தினால் உங்களை நம்பி நான் பேச வந்திருக்கிறேன். நான் பேசிவிட்டு போகிற வரைக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவும் கைதட்டும் ஒத்துழைப்பும் எனக்காக இருக்கும் என்று உங்களை நம்பி நான் பேச தொடங்குகிறேன். எனக்கு தலைப்பு நம்பிக்கை தரும் வாசிப்பு அப்படின்னு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. வாசிப்பு என்ன நம்பிக்கை தரும்? ஒரு மனிதன் சாதாரணமான மனிதனா வாழ வேணும்னா வலக்கை இடக்கை இந்த 2 கை போதுங்க. ஆனா ஒரு மனிதன் சரித்திரம் நிறைந்த மனிதனாக மாற வேண்டும் என்றால் இந்த 2 கைகள் மட்டும் போதாது. நம்பிக்கை என்ற 3வது கையும் இருந்தால்தான் ஒரு மனிதன் சாதனை மனிதனாக சரித்திர மனிதனாக மாற முடியும். அதனாலதான் எனக்கு நம்பிக்கை தரும் வாசிப்பு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகம் என்ன தந்துரும்? இந்த புத்தகம் என்ன செஞ்சிரும்? புத்தகங்கிறது வெறும் காகிதம் தானுங்க, வெறும் காகிதம். ஒரு காகிதம் என்ன செய்துவிட முடியும்? ஆனா யோசிச்சு பாருங்க, பணம் என்பதும் காகிதம் தானே. காகிதம் என்பதற்காக பணத்தை தூக்கி போட்டுறோமா? ஒரு அறிஞன் ரொம்ப அழகா சொன்னா, காகிதம் 2 இடங்களில் புகழ் பெறுகிறது. ஒன்று புத்தகமாக மாறும்போது, இன்னொன்று பணமாக மாறும்போது. ஆனா பணமாக மாறுகிற காகிதம் கூட சில காலங்களில் செல்லாமல் போகக்கூடும். ஆனால் புத்தகமாக மாறுகிற காகிதம் மட்டும்தான் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் என்றால் புத்தகம் பணத்தை விட விலை மதிப்பு வாய்ந்தது, காலத்தை வென்று நிற்கக்கூடியது. அதனாலதான் புஸ்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது குரான்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு. படைத்த இறைவனது நாமத்தை கொண்டு வாசிப்பீராக அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. புத்தகத்தை வாசிக்கும் போது இறைவனுடைய, இங்க என்ன பிரச்சனை, இறைவனுடைய நாமத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாசிக்கணுமா. ஏன்னா புத்தகம் எழுத்து அவ்வளவு உயர்ந்தது. அதனாலதான் பாரதி சொன்னா, எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னான். ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். எஸ்ரா அவர்கள் ஒரு இந்து பத்திரிகை நினைக்கிறேன், அதுல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு தெரிஞ்ச அமீன் அப்படின்னு ஒரு நண்பர் கொஞ்ச காலம் ஒரு புத்தக கடையை நடத்திட்டு இருந்திருக்கிறார். அந்த புத்தக கடைக்கு அபு இப்ராஹிம் அப்படின்னு ஒரு மனிதர் வாரம் வாரம் வியாழக்கிழமை வருவாராம். வந்தவர் 30 புஸ்தகம் 40 புஸ்தகம் ஒவ்வொரு வாரமும் வாங்கிட்டு போவாராம். ஒரு நாள் இவர் அவர்கிட்ட கேட்டார், என்ன சார் வாரம் வாரம் 30 புக்கு 40 புக்கு வாங்கிட்டு போறீங்களே, நீங்க ஏதாவது தனியா ஒரு கடை நடத்துறீங்களா அப்படின்னு இருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு என்னைய பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக தருவேன். நான் இதை 25 வருஷமா செய்து கொண்டு இருக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சில நேரங்கள் அவர் தன் மகனையும் கூட்டிட்டு அந்த கடைக்கு வருவார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் வரல, அவர் மகன் மட்டும் வர்றாரு. 100 புத்தகம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. என்னப்பா அப்பா வரலையா, என்னைக்கும் இல்லாம 100 புத்தகம் கேட்குறீங்களே ஏன்? உடனே இவர் சொன்னாரு, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம், அவரால் பேசக்கூட முடியல, அதனால அவரை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு கொடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு, அதனால புத்தகம் வாங்க வந்தேன். அந்த புத்தகத்தின் முகப்பில் நான் சொல்ற மாதிரி அச்சடிச்சு கொடுங்க. அதுவும் எங்க அப்பா சொல்லிவிட்டார். என்ன தெரியுமா, என்னால் உங்களோடு பேச முடியாது, ஆனால் என் சார்பாக இந்த புத்தகம் உங்களோடு பேசும் என்று அதில் அச்சடிச்சு கொடுக்க சொன்னாராம். வாங்கிட்டு போயிட்டார். ஒரு 2-3 வாரம் கழிச்சு யாருமே வரல அவங்க வீட்டில இருந்து. திரும்ப அவர் மகன் மட்டும் வர்றாரு. ஒரு 500 புத்தகங்கள் வேணும்னு கேட்கிறார். ஏன் அப்பா சரியாயிட்டாரா, எல்லாருக்கும் போய் பரிசு கொடுக்க போறாரான்னு கேட்டவுடனே, இல்லைங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தகத்தை பரிசாக கொடுக்க சொல்லி அப்பா சொல்லி இருக்கிறார். அதோடைய முகப்பிலே இப்படி எழுதி கொடுங்கள், எங்க அப்பா சொன்ன மாதிரி, இனி நான் உங்களுடன் இருக்க மாட்டேன், என் நினைவாக இந்த புத்தகம் உங்களோடு இருக்கட்டும் என்று அந்த முகப்பிலே எழுத சொன்னார். இது என் அப்பாவின் கடைசி ஆசை என்று அந்த மகன் சொன்னார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தன் இறுதி நாள் வரைக்கும் ஒரு புத்தகத்தை தன் சொத்தாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதன் ஏன் நினைக்கிறார்? கொஞ்ச நாள் முன்னாடி செய்தி பேப்பர்ல நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. பொன் மாரியப்பன் ஒரு இளைஞன், தூத்துக்குடியை சேர்ந்தவர், சலூன் கடை வச்சிருக்கிறார். அவருடைய சலூன் கடையில மட்டும் இந்த சினிமா நடிகைகளுடைய படமோ போஸ்டரோ எதுவுமே இருக்காது.
ஒரு நூலகம் மாதிரி ஒரு ரேக்ல நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கடைக்கு யார் முடிவெட்ட வந்தாலும் அவங்க அங்க உட்காந்து வரிசையா புக்கு படிப்பாங்க. யாரெல்லாம் நிறைய நேரம் புத்தகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 30% தள்ளுபடி கொடுக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். முடி திருத்த போன இடத்தில் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய வருமானத்தை நினைக்காமல் வருகிறவர்கள் படிக்க வேண்டும் என்று ஒரு இளைஞன் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறானே, என்ன காரணம்? மகாகவி பாரதியுடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமாகிய நாரண துரைக்கண்ணன் அவர்கள் தான் அதுக்கு காரணம். அவர் என்ன பண்ணார், அப்ப முதல்வராக ஓமந்தூரார் இருக்கிறார். அவரை போய் பார்த்து பேசி, பாரதி நம்ம நாட்டுக்கே சொந்தமானவன், அதனால அவன் புத்தகங்களை எல்லாம் நம்ம நாட்டுடைமை ஆக்கணும்னு பேசி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு டிகேசி, திரிலோக சீதாராம், வள்ளிக்கண்ணன் இவங்களெல்லாம் கூட்டுட்டு கடையத்துக்கு போறார். கடையத்துக்கு போய் செல்லம்மாள் பாரதியை பார்த்து இந்த மாதிரி பாரதியோட புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்க போறோம், உங்களுடைய அனுமதி வேணும்னு உடனே செல்லம்மாள் பாரதி ரொம்ப மகிழ்ச்சியோட உடனே சம்மதம் தந்துட்டாங்க. அது சம்பந்தமா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நாரண துரைக்கண்ணனுக்கு ஒரு தந்தி வருது சென்னையில இருந்து. தந்தியை பிரிச்சு பார்க்கிறார். உங்க இளம் வயது மகன் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறான், உடனே வரவும் அப்படின்னு அந்த தந்தியில போட்டிருக்கு. கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க கிளம்பி போங்க, இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல இது வரலாற்றில இடம்பெற போகிய முக்கியமான வேலை, நான் இருந்து முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அது சம்பந்தமான எல்லா வேலையும் ஒரு வாரம் தங்கி இருந்து அலைஞ்சு திரிஞ்சு முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வர்றாரு. அவருடைய மகன் இறந்து போய் உடல் அடக்கமும் செய்யப்பட்டு விட்டது. ஒரு புத்தகத்திற்காக தன் மகன் இறப்பை கூட பொருட்படுத்தாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடிந்தது? யோசித்து பாருங்கள். டிகேசி என்று சொல்லக்கூடிய ரசிகமணி எங்க குற்றாலத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரே ஒரு மகன். குற்றாலத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்து அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்த செய்தி கேட்ட உடனே கவிமணி அவர்கள் ஒரு இரங்கற்பா ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்புறார். அந்த கவிதையை படிச்ச உடனே ஏங்கி ஏங்கி அழுறார் டிகேசி. பக்கத்துல உள்ளவங்களாம் என்ன பையன் நினைப்பு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிகேசி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்ல இல்ல, தமிழுக்கு இப்படி ஒரு பாடல் கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனை கூட நான் சாவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, தன் பிள்ளையின் இறப்பை விட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய கவிதைக்கு ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார்? அந்த புத்தகம், அந்த எழுத்து, அந்த இலக்கியம் என்ன செய்துவிடும்? புத்தகத்தால் என்ன செய்துவிட முடியும்? நம்ம எழுத்துலக சிங்கம்னு சொல்றோம்ல, ஜே.கே. ஜெயகாந்தன் அவர்கள் இதற்கு ரொம்ப அழகா ஒரு விடை சொன்னார். ஒரு புத்தகம் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு அவர் எழுதுறார். என்ன புஸ்தகம் அப்படின்னா, விக்டர் ஹியூகோ எழுதின லா மிசரப் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் படிக்கிறார். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது படிக்கிறார். அதுல வர்ற கதை என்னன்னா, ஒரு சிறை கைதி திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வர்றான். அப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவரை தியாகி ஆக்கிடுறோம், அது வேற விஷயம். அன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் சொந்தக்காரன் நண்பர்கள் யாருமே கூட சேர்த்துக்கல, போ நீங்க வராதன்னு விரட்டி விட்டாங்க. அவனுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். பாப்பா நீ என்னோட இரு, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தான் கூட தங்க வச்சுக்கிறார். நைட்டு நேரத்துல இவன் என்ன பண்றான், அவர் வீட்டுல இருக்கிற அந்த பாதிரியார் வீட்டுல இருக்கிற ஒரு வெள்ளி விளக்க தூக்கிட்டு ஓடி போயிடுறான், திருடிட்டு ஓடிடுறான். போன இடத்துல போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை கையோட இழுத்துட்டு பாதிரியார் வீட்டுக்கு வர்றாங்க. பாதிரியார் வீட்டு கதவை தட்டுறாங்க. அவர் கதவை திறந்த உடனே பார்க்கிறார், இந்த திருடன் கையில வெள்ளி விளக்கோட நிக்கிறான். அவர் பார்த்த உடனே சொன்னார், என்ன நண்பரே இன்னொரு விளக்க வச்சுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கறது தான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன், என்னங்க அப்படின்னு இன்னொன்னே வேமா எடுத்து கொடுத்தார். போலீஸ்காரங்க அப்ப இவர் தான் கொடுத்து விட்டார் போலன்னு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாதிரியார் ஒரு திருடனை தன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டார். இந்த விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு, ஜே.கே. மனசுல. அவர் வளர்ந்து பெரியவராகிறார். அவங்க வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துல உள்ள தேங்காயை பறிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறார். ஒருத்தர் சிக்கல. ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நடுராத்திரி பொத்து பொத்துன்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு ஜன்னலை திறந்து பாக்குறாரு. யாரோ ஒரு திருடன் தென்னை மரத்துல ஏறி தேங்காவை பறிச்சு போட்டுட்டு இருக்கிறான், தெரியாம திருடிட்டு இருக்கிறான். இவருக்கு அந்த கதை மனசுல வந்துருச்சு. டக்குன்னு சொன்னாரு, ஏன்பா உன்னை பகல்லாம் தேடி தேடி பார்த்தேன், வராம இந்த நேரத்துக்கு வந்திருக்க. சரி சரி வந்தது வந்துட்ட, எல்லாத்தையும் பறிச்சுட்டு உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு மீதி எங்கேயே போட்டுப்போ அப்படின்ட்டு போய் படுத்துட்டார்.
காலையில எந்திரிச்சு பார்க்கிறார், ஒரு மரத்தில் இல்லை, எல்லா மரத்திலும் இருந்த தேங்காய்கள் பத்திரமாக பறிக்கப்பட்டு அந்தந்த மரத்தில் கீழேயே குமிக்கப்பட்டிருந்தது. திரும்ப அவன் வந்து ஜேகேவுக்கு நண்பனாக மாறிவிட்டான். ஜேகே சொல்லுகிறார், ஒரு புத்தகம் என்ன செய்ய முடியும்? ஒரு திருடனை நண்பனாக மாற்ற முடியும். இதுதாங்க புத்தகம் செய்து தருகிறது, வேற ஒன்றும் கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல கரேலியா, பின்லாந்து அப்படின்னு 2 நாடுகள், அந்த 2 நாடுகளும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது. அவங்க 2 நாடுகளுக்கும் உரிய தாய்மொழி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 நாட்டுக்கு இடையில அடிக்கடி சண்டை, பகைமை, ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அவ்வளவு பிரச்சனையோடு இருக்குது. இந்த நேரத்தில் பின்லாந்து வந்து ரஷ்யாவுக்கு அடிமையா இருக்கு, ரஷ்யாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. இப்போ இந்த 2 நாடும் ஒன்று சேர்ந்தா தான் ரஷ்யாவை எதிர்த்து போராட முடியும், ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த 2 நாட்டுக்கு இடையில எப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியும்? ஒரு மொழியியல் அறிஞர் யோசிச்சு பார்த்தார், இந்த 2 நாட்டுக்கும் பொதுவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்தார். அந்த 2 நாட்டுக்கும் பொதுவாக ஒரு வாய்மொழி காப்பியம் இருந்தது. சும்மா வாய் வழியா சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் புழக்கத்தில் இருந்தது. அந்த காப்பியத்துக்கு பேரு கலேவலா அப்படிங்கிறது. இந்த மொழியியல் அறிஞர் என்ன பண்ணார், அந்த காப்பியத்தை எழுதினார், எழுத்து வடிவாக்கினார், அதை அச்சுக்கு கொண்டு போனார், அதை புத்தகமாக மாற்றி 2 நாட்டு மக்கள்கிட்டையும் பரவலாக அதை பரப்பினார். 2 நாட்டு மக்களும் அந்த காப்பியத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்தார்கள், ரஷ்யாவுக்கு எதிராக போராடினார்கள், அந்த நாட்டை விடுதலைக்கு கொண்டு வந்தார்கள். என்றால் ஒரு இலக்கியம் என்ன செய்ய முடியும் என்றால் 2 தேசங்களை ஒன்றுபடுத்தி அடிமை ஆதிக்கத்தை உடைத்து எறிய முடியும் என்பது ஒரு இலக்கியம், ஒரு புத்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன் நம்ம நாட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், நீங்க எங்க வேணா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ராமாயண கதை, மகாபாரத கதை தெரியும். 2 நாடுகளையும் இணைக்கிற, இந்த இந்திய தேசத்தையே இணைக்கிற 2 இதிகாசங்களாக ராமாயணமும் மகாபாரதமும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட படிக்காதவங்க, சிலப்பதிகார புத்தகத்தை தொடாதவங்ககிட்ட கூட கேட்டு பாருங்களேன், கண்ணகினா யாருன்னு தெரியும், கண்ணகி மதுரையை எரிச்ச கதை தெரியும், கண்ணகி யாருன்னா அது எங்க தாயில அப்படிம்பாங்க. ஒரு படிக்காத மனிதர், இளங்கோனா யாருன்னு கூட தெரியாத மனிதருக்கு கூட கண்ணகியை தெரிந்திருக்கும் என்றால் ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய சாதனை என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு இனத்தை ஒரு இலக்கியம் ஒன்று சேர்க்க முடியும் என்பதுதான் ஒரு புத்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை. அவ்வளவு தூரம் எங்க போகணும்? புத்தகம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, அது ஒரு கண்ணாடி, அது ஒரு கால கண்ணாடி. சாதாரண கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் நில்லுங்களேன், அது உங்களை மட்டும்தான் காமிக்கும். ஆனால் புத்தகம் என்கின்ற கண்ணாடி உங்களுடைய 3 தலைமுறைக்கு முந்திய முன்னோர்களை உங்களுக்கு காண்பிக்கும். புத்தகம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை தலைமுறைகளையும் உங்களுக்கு காமிக்கும். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கிறது, உங்களிடம் என்ன நிறை இருக்கிறது என்பதையும் அந்த கண்ணாடி காட்டும். அதனால்தான் இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொன்னார்கள். ஒன்றும் இல்லை, என்னுடைய கணவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வரும்போது எனக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன சிவன் சிலை வாங்கிட்டு வந்தார். சின்னதாக சிவன் சிலை, எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்தார் ரொம்ப ஆசையா. ஆனால் அதை பெட்டிக்குள்ளே எல்லாம் போட்டு வச்சு கொண்டு வந்ததுனால வீட்டுக்கு வரும்போது சிவனுடைய கை வந்து உடஞ்சி போச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ ஆசையாக உனக்கு வாங்கிட்டு வந்தேன், இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னார். அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்ட்டு நான் உடனே செல்லோ டேப் வச்சு அந்த சிவனுடைய கையை அப்படி ஒன்று சேர்த்துட்டேன், ஒட்டி பூஜை அறையில் வச்சாச்சு. ஆனால் வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்கலாம் சொல்கிறாங்க, உடஞ்ச சிலை வீட்டில் இருக்கக்கூடாது, உடஞ்ச சாமி வீட்டுக்கு வைக்கக்கூடாது, இது வீட்டுக்கு ஆகாது. அப்போ என்னங்க பண்ணுறது, இதை கொண்டு போய் குளத்துல போட்டுருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலில் வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு மரத்துக்கு கீழே குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சிருங்க அப்படின்னு வர்றவங்களாம் ஆளுக்கு அட்வைஸ். ஆனால் உடஞ்ச சிலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு என்ன வருத்தம்னா, சிலை உடஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் வெளியில் அதை வச்சுட்டா என் வீட்டுக்கார் மனசு உடஞ்சி போயிருமே, அவர் மனசு உடஞ்சிரும்ல. ஆசாசியாக முத வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு வந்த பரிசு, அதை வைக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. உடனே நான் பூஜை அறையில் அதை ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாதபடி வச்சுட்டேன். ஏன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, இனிமேல் பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் உறுத்திக்கிட்டே இருந்தது, ஐயோ உடஞ்ச சிலை வீட்டில் இருக்குதே, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. போன மாதம் தற்செயலாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை ஒரு புத்தகத்தில் படித்தேன். உங்களுக்கே தெரியும், தட்சிணேஸ்வரத்தில் உள்ள காளி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஆட்கொண்டவள். அவர் அந்த கோவிலில் இருக்கிறார். அந்த பத்திரகாளி கோவிலை கட்டி கொடுத்தவங்க யாருன்னா ராணி ராஸ்மோனி அப்படிங்கிறவங்க. அந்த கோவிலில் ஒரு சின்ன கோபாலகிருஷ்ணன் சிலை ஒன்று உண்டு, தட்சிணேஸ்வரத்தில் இன்னும் இருக்குது.
அந்த சிலையை சுத்தப்படுத்தும் போது கை தவறி கீழே விழுந்து அதோட கால் அப்படியே உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அங்கே உள்ள பெரிய பெரிய வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, உடஞ்ச சிலை இருக்கக்கூடாது, இருந்தால் அது மங்களம் கிடையாது, கோவிலுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ராணி என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ராணிகிட்ட கேட்குறாங்க, ராணி உங்கள் மகளை கட்டி கொடுத்தீங்கல்ல உங்கள் மாப்பிள்ளை, ஆமாம், அந்த மாப்பிள்ளை குதிரையில் போகும்போது கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாருன்னா அவரை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவீங்களா, இல்லை அவரை சரி பண்ணி உங்கள் வீட்டிலே வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் இப்படி கேட்குறீங்க, நம்ம வீட்டு மாப்பிள்ளையில அவரை எப்படி கால் உடஞ்சதுக்காக தூக்கி எறிய முடியும்னாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை கால் உடஞ்சா எப்படி தூக்கி எறிய மாட்டீங்களோ, இது நம்முடைய தெய்வம், அது உடஞ்சு போச்சுங்கிறதுக்காக தூக்கி எறிய வேண்டாம், இதை நானே சரி பண்ணி தர்றேன்னு அவர் சரி பண்ணி கொடுத்த அந்த கோபாலகிருஷ்ணன் சிலை தான் இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியில பார்த்தேன். மூளையில வச்ச சிவன் எடுத்து முன்னாடி வச்சிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.